சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்க இருக்கிறது. இன்று அந்த தேர்தல் முடிவுகள் தெரிந்துவிடும். அது பற்றி அந்த சிறப்பு நேரலையை பார்க்கிறோம். தொடர்ந்து விவரங்களை எமது செய்தியாளர் மதியழகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மதி, வணக்கம். இப்ப இந்த சமூக வாக்குகளை குறிவைத்துதான் கட்சிகள் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த நிலையில குறிப்பா நம்ம பார்க்க வேண்டியது இஸ்லாமியர்களின் வாக்கு. கணிசமான அளவில் அவர்களுடைய வாக்கு சதவீதம் இருக்கும் வேளையில் அவர்களுடைய வாக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், அதுவும் முக்கியமா பாஜகவுக்கு எதிராகத்தான் அவர்களுடைய வாக்கு இருக்கும்னு சொல்லப்படுது. அதை பற்றிய விவரங்கள் என்ன? இஸ்லாமியர்களுடைய வாக்கு குறிப்பாக பாஜகவிற்கு அதிகமாக எதிராகத்தான் இருக்கும் என்ற கூற்று பொதுவாக சொல்லப்பட்டாலும் கூட உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் அந்த கூற்று பொய்யாகி இருக்கிறது. ஏனென்றால் உத்தரப்பிரதேசத்தில் கூட அதிக அளவில் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் பாஜகவிற்கு கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக இஸ்லாமிய பெண்களுடைய வாக்குகளும் பாஜகவிற்கு அதிகம் எழுந்திருக்கின்றன. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதே போல ஏஎம் கட்சி ஹைதராபாத்தில் கூடிய அசூதீன் ஒவைசி அவரும் பீகாரில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியில் அவரும் போட்டியிட்டு இருக்கிறார். அவர் இஸ்லாமிய வாக்குகளை கணிசமான அளவில் பெறுவார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அதாவது மகாகட்பந்தன் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணி இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை அதிக அளவில் குறிவைத்தாலும் கூட அவர்களுடைய வாக்குகளை கவருவதற்கு பாஜகவும் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றன. அவர்களுக்காகவும் திட்டங்களை எல்லாம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் அந்த வாக்குகளை முழுமையாக அறுவடை செய்யலாம் என்று மகாகட்பந்தன் முடிவு செய்திருந்தாலும் கூட அந்த வாக்குகளை அவருடைய கட்சி குறிப்பிட்ட அளவில் பிரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு ஒவைசி கட்சி இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பிரிக்கும் பட்சத்தில் அந்த நிலைமை என்பது மகாகட்பந்தனுக்கு எதிராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பாஜகவிற்கு அது சாதகமான அம்சமாக மாறுவதற்குமான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல தேஜஸ்வி யாதவினுடைய யாதவ சமுதாயத்தினுடைய வாக்கு கிட்டத்தட்ட 15% வாக்குகள் இருக்கின்றன. அந்த வாக்குகள் முழுமையாக மகாகட்பந்தனுக்கு கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி. மதி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.